இன்னைக்கு நம்ம அதிரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து அரிசியை நல்லா வாஷ் பண்ணி நான் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சு அதை அப்படியே ட்ரைன் பண்ணிட்டு நான் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல நைஸா பவுடரா அரைச்சி எடுத்துக்கிறேன். நடுவில் வந்து நான் இன்னைக்கு வந்து 3/4 கிலோ அரிசி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3/4 கிலோ வெல்லம் வந்து நல்லா பாகு காய்ச்சி அதில் டஸ்ட் எதுவும் இல்லாம இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நல்லா எல்லாம் வந்து வெள்ளம் எல்லாம் கரையட்டும். நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ட்ரைன் பண்ணி எடுத்தாச்சு. திருப்பி வந்து நம்ம வந்து அதே பாத்திரத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு பாகு காய்ச்சறதுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரைன் பண்ணதை ஊத்தி நான் வந்து பாகு பதம் வர வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கிறேன். அதை வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணணும். ஒரு பவுல்ல வந்து வாட்டரை ஊத்தி அது சால்வ் ஆச்சுன்னா அது வந்து இன்னும் ரெடி ஆகலன்னு அர்த்தம். இப்ப பாருங்க கரெக்டா வந்து அது சால்வ் ஆகாம அப்படியே நிக்குது அந்த பாகு. இதுதான் கரெக்டான பதங்கிறது. ரொம்ப ஹார்டாவும் ஆயிடக்கூடாது. இப்ப வந்து தட்டி வச்சிருக்க ஏலக்காய் சுக்குத்தூளை போட்டுட்டு நான் ஜலிச்சு வச்சிருக்க அந்த மாவி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா கிண்டி எடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிண்டுங்க. அப்பதான் வந்து நல்லா கட்டி இல்லாம கரெக்டா ஆயிரும். நமக்கு கட்டி வராது இதுல, ஏன்னா நல்லா பாயில் இதுல போடுறதுனால. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பிஞ்சு சால்ட்டும் அதுல ஆட் பண்ணிக்கிறேன் நான். அப்பதான் கொஞ்சம் அந்த ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்துருச்சு. அரிசியும் பாகும். அதுல வந்து ஒரே ஒரு 2 ஸ்பூன் இதை மட்டும் கீ மட்டும் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து இப்ப 2 இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணி பாக்குறேன். நீங்க 3-4 நாள் கழிச்சு கூட அப்புறம் கூட நீங்க பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி தீபாவளி.